கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்த பெண்கள் வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாத பொருட்கள் வந்து ஒரு 10 பொருளை பற்றி பார்க்கலாம். இது மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரனால உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து சில சண்டைகள் சில முரண்பாடுகள் வந்து ஏற்படுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 10 பொருட்களை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வராதீங்க. அதில் வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னா கூர்மையான ஆயுதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா கத்தி, அருவாள், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா முருங்கைக்காய், அப்போ முருங்கை சம்மந்தமான எந்த பொருட்களும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. முருங்கைக்காய், முருங்கை இலை, அந்த மாதிரி முருங்கைப்பூ, அந்த முருங்கை மரத்தை உடச்சி நம்ம வந்து வீட்டில் வந்து நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் இருக்கிற ஊரில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான காசை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வராமே தவிர அது வந்து ஓசியாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அகத்திக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாவக்காய், அப்புறம் சுண்டைக்காய், அப்புறம் கோவக்காய், இந்த மாதிரி கசப்பான பொருட்கள் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பான நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா துடைப்பம், அப்புறம் மாப்பு போடுறது, முறம், அந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணக்கூடிய அதை சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எதையுமே நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐதியத்தில் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா புளி, வெந்தயம், எல்லார் வீட்லேயும் வந்து வருட சாமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குற ஒரு பழக்கங்கள் இருக்கும். அதாவது மளிகை சாமான் வந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து புளி மட்டும் வாங்கியே கொடுக்கக்கூடாது. புளி வந்து ஃப்ரீயாகவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புளிக்கு உண்டான காசை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா புளி மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயமும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உப்பு, எண்ணெய், சீகக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த உப்பு, எண்ணெய், இந்த சீகக்காய் இதெல்லாம் ஈமச்சடங்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரி அசம்பாத விதை வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மேக்சிமம் உப்பு, எண்ணெய், இந்த மாதிரி சீகக்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பூஜை பொருட்கள், அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருப்பாங்க. சரி, அவங்க வந்து ஒரு குத்துவிளக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரே ஒரு நாள் தான் ஏற்றிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏற்றலை, அதை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னா எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அது ஒரு தடவை பொருத்திட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து எப்பவுமே அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையாக வறுமையாக போகிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து ஏதாவது புதுசான எதையுமே யூஸ் பண்ணலை, புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அரிசிப்படி, உலக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புதுசாக வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு வரலாம். ஆனால் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அரிசிப்படி, உலக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா அது வந்து தானியங்களை வந்து அளந்து கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டு மகாலட்சுமி தான் அந்த படி. எல்லார் வீட்லேயும் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அந்த படியை வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதனால அந்த மகாலட்சுமி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டில் அன்னம் வந்து தட்டுப்பாடு வந்து ஏற்படுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த சொலவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சொலவுனா அது இன்னொரு பேர் வந்து முரன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுவுமே ஈமச்சடங்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால அதை வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. ஈமச்சடங்குனா என்ன அப்படின்னா அந்த இறந்து போனவங்க வீட்டில் தான் அதை வச்சு சடங்கு செய்வாங்க. அதனால அந்த பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10வது வந்து என்ன அப்படின்னா அது அசைவ உணவு அப்படின்னா உங்கள் அம்மா வீட்டில் வந்து இப்போ வந்து ஏதாவது கறி எடுத்து சமைக்கிறாங்க, அந்த மாதிரி அசைவ உணவு சமைக்கிறாங்க வச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் சாப்பிடலாமே தவிர உங்கள் வீட்டில் இருந்து ஐயோ நம்ம வீட்டில் பிள்ளைங்கள் இருக்காங்களே அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்கீங்கன்னா அங்கே சாப்பிட்டு அப்படியே போயிருங்க. அதை எடுத்துகிட்டு அந்த அசைவ உணவு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோலமாவு உங்கள் ஊரில் கிடைக்கல, வேறு வழியே இல்லை, நான் எடுத்து தான் வரணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காசை கொடுத்துருங்க. அதை ஃப்ரீயாக மட்டும் எடுக்கக்கூடாது. அதனால் எந்த பொருட்களுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. நான் சொன்ன பொருட்களை மேக்ஸிமம் எடுத்துகிட்டே வராதிங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கடையிலேயே வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் அம்மா வீட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு வரனால தான் உங்களுக்குள்ள சில சண்டைகள், விரிசல்கள் அதெல்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு வராமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வெறுங்கையிலே போனோமா வெறுங்கையிலே வந்தோமா அப்படின்னு கையை வீசிட்டே வந்துருங்க. மேக்ஸிமம் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வராதிங்க நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.